கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தின் மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். நெரிசலில் சிக்கி 11 பேர் பலியாகியுள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மீதும் இந்த வழக்கு பதியப்பட்டுள்ளது. உயிரிழப்புகள் ஏற்படும் வகையில் அலட்சியமாக செயல்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆர்சிபி அணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெங்களூரு அணி மீது கப்பன் பார்க் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், முழு விவரம். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது நேற்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் தற்பொழுது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக ஆர்சிபி அணியின் மீதும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த டிஎன்ஏ மீதும் கர்நாடக மாநில கிரிக்கெட் அசோசியேஷன் மீதும் அதனுடைய நிர்வாக கமிட்டி மற்றும் மீதும் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கப்பன் பார்க் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கில் அலட்சியமாக நடந்து கொள்ளுதல், இதுபோன்று கூட்டம் அதிகமாக ஏற்படும் பொழுது இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை கவனக்குறைவாக கையாளுதல் மற்றும் அலட்சியமாக செயல்படுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடக அரசு நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சூமோட்டோவாக தாமாக முன்வந்து கர்நாடக நீதிமன்றமும் வழக்கு எடுத்து விசாரித்து வருகிறது. அதிலும் பல்வேறு அதிரடியான கேள்விகளை கர்நாடக மாநில அரசுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த அமைப்பின் மீதும் ஆர்சிபி நிர்வாகத்தின் மீதும் தற்பொழுது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.